எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்து பார்த்தது வந்து காலராத்திரி, அதாவது அவளோட அந்த சூன்யத்துவம் அப்படிங்கிற அந்த சாதனை அவ புரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு 8வது நாள், நவராத்திரியினுடைய 8வது நாள் அஷ்டமி. இன்னைக்கான தேவி வந்து மகாகௌரி. மகாகௌரி கௌரி அப்படின்னா வந்து இட் இஸ் பிரைட் ஆர் ஒயிட் இன் கலர். ஸோ நம்ம அந்த பிக்சர் பிளாக் டார்க்னஸ் பார்த்தோம் இல்லையா காலராத்திரி, அதுக்கப்புறம் வர்றது இந்த அல்டிமேட் பிரைட்னஸ் ஆர் த லைட் மகாகௌரி. சூன்யத்துவத்தை காட்டுற அந்த காலராத்திரியை நல்லா உணர்ந்தா மட்டுமே தான் ஒரு பக்தனுக்கு மகாகௌரியினுடைய மகிமை புரியும். இல்லைன்னா அவன் வந்து அந்த மாயையா இருக்கிற அந்த சம்சாரத்திலேயே தான் அவன் வந்து மாட்டிப்பான். தேவி இந்த ரூபத்துல எப்படி இருப்பான்னா, அவ தேகம் வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா. ஷீஸ் ஆஃப் லைக் ஒயிட் காம்ப்ளெக்ஷன். வெள்ளை ஆடை அணிஞ்சுன்னு இருப்பா. வெள்ளை ரிஷபத்துல உட்காந்துன்னு இருப்போம். 4 கரங்கள் அவளுக்கு. ஒன்னுல வந்து சூலம், இன்னொன்னுல வந்து டமரு, மற்ற 2 கைகள்லயும் அபய வரத முத்ரா. ஸோ பயத்தை எல்லாம் போக்கி, இல்ல எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து அவ போக்கிடுவாளாம் மகாகௌரி. ஸோ அவளோட தியான ஸ்லோகமும் மந்திரமும் பார்ப்போம். ஸ்வேதே விருஷே சமாரூடா ஸ்வேதாம்பரதரா சுச்சிஹி மகாகௌரி சுபம் தத்யாத் மகாதேவ பிரமோததா. ஓம் தேவி மகாகௌர்யை நமஹ. ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்வேதே விருஷே சமாரூடா, அதாவது வெள்ளை ரிஷப வாகனத்துல வருபவள். சுச்சிஹி, ஷீ இஸ் வெரி பியோர். ஸ்வேதாம்பரதரா, வெள்ளை ஆடையா அணிஞ்சுன்னு இருக்கா. மகாகௌரி, அந்த தேவி மகாகௌரி மகாதேவ பிரமோததா, அதாவது மகாதேவன் பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த மகா கௌரி சுபம் தத்யாத், நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வழங்கட்டும். அதான் இதனுடைய அர்த்தம். ஸ்வேதே விருஷே சமாரூடா ஸ்வேதாம்பரதரா சுச்சிஹி மகாகௌரி சுபம் தத்யாத் மகாதேவ பிரமோததா. ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அவ நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை போக்கிடுவாளாம், பயத்தையும் போக்கிடுவாளாம். நமஸ்காரம்.